ஹாய் ட்ரீமர்ஸ், நான் தான் உங்கள் ரோஷினி. இப்போ எபிசோட் 9 வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போகிறது எபிசோட் நம்பர் 10. ஸோ இந்த எபிசோடை பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரீகேப்பை பார்த்துட்டு வந்துடலாம். போன எபிசோட் மாதிரி ரொம்ப டிப்ரெசிங்காலாம் இருக்காது, நல்லா ஜாலியாக தான் போகும். ஸோ நம்பி இந்த எபிசோடை நீங்கள் பார்க்கலாம். போன எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னா, நம்ம இவாஞ்சலின் கூட எப்படியாவது நம்ம ஹீரோவை சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறா. அது எப்படியோ ஹீரோ சென்ஸ் பண்ணிடுறான். பட் இருந்தாலும் அவகிட்ட கேட்குறான், ஏன் இப்படிலாம் பண்ணுறேன்னு. அவன் மறுபடியும் அந்த கான்ட்ராக்ட் பற்றி பேசி அவன் ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்காம ஹர்ட் பண்ணுறாளாம். ஸோ ஹீரோ ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டு, நான் இது வரைக்கும் இவ்வளோ பாவமா நின்னதே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். நம்ம பயா தெரசா அழுகுறா ஃபீல் பண்ணி. நம்ம ஏஞ்சலியா அவளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்து அவளுக்கு அட்வைஸ் பண்றா. சரி நம்ம சாரி கேட்கலான்னு போகும்போது அப்போ பீட்டர் வந்துடுறான். பீட்டர் அவனோட ஃபியான்சியை பற்றி சொல்கிறான். அவன் ஃபியான்சி மெய்டாக இருக்கா, ஒரு நோபல் ஹவுஸில் வேலை செய்கிறா. அவளை அடைச்சி வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவளை ரேப் பண்ணி ரொம்ப மோசமான வகையில் நடத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறான். ஸோ யார் அது அப்படின்னு கேட்கும்போது, உங்களோட அண்ணன் தான் அப்படின்ற உண்மையை போட்டு உடைக்க நம்ம பயா தெரிஸ்க்கு அவளோட பாஸ்டெல்லாம் ஞாபகம் வருது. இப்போ பார்த்தாலும் அவங்க வீட்டில் அவங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி இவளை ஒரு மாதிரி தான் ட்ரீட் பண்ணி நடத்திருப்பாங்க. ரொம்ப அங்கே நிறைய கஷ்டப்பட்டுருப்பான். ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவை உடச்சிக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு ஆர்கியூமெண்ட்டில் இறங்குறா. அவங்க அம்மாவும் இவளை கண்டபடி பேச, இவளும் உங்கள் பையனை பற்றி நீங்கள் யோசிங்க, அவங்க பையனை அடைச்சி வச்சிருக்கான மாதிரி பதிலுக்கு அவங்கள பேசிட்டு அந்த ரூமை தேடி போகிறான். அந்த ரூம் எப்படி இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பீட்டர் கேட்கும் போது தான், நானும் இங்கே தானே இருந்தேன், இனிமேல் இங்கே யாரையுமே அடைச்சி வைக்கக்கூடாது, இதை உடச்சி தள்ளு அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுக்குறா. ஸோ இது வரைக்கும் தான் நம்ம போன எபிசோடில் பார்த்தோம். இந்த எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்து என்ஜாய் பண்ணலாம் வாங்க. எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம பீட்டர் ஓங்கி அந்த கதவை உடைச்சிடலாம். ஸோ அந்த கதவை உடைச்ச உடனே பீட்டரோட ஃபியான்சி ரொம்ப ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காளா என்ன நடக்குதுன்னு. அப்போ பயா தெரசா அவங்க முன்னாடி நீ தான் ஜெயனா அப்படின்னு சொல்லி கேட்க, அவளை ஆமா நீங்க யாரு அப்படின்னு சொல்லி பதட்டமா கேட்கறான். பீட்டர் தான் என்ன உன்னை காப்பாற்ற அமைச்சிருக்கா, உன்னால நிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அவளுக்கு உடனே பீட்டர் உயிரோட தான் இருக்கானா அவளை பிடிச்சி கேட்கறாளாம். பயா தெரசா ஃபர்ஸ்ட் நம்ம வெளியே போவோம், போனதுக்கு அப்புறம் உனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ள இன்னொரு குரல் கேட்குது, எங்க கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பதான் பயா தெரஸ் கவனிக்கிறா. பின்னாடி அவங்க அண்ணா வராங்க. அந்த பொண்ணு என்னோடது, நீ என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்குள்ள இவ்வளவு அராஜகம் பண்ணிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம பயா தெரசா திரும்பி, நீ அமைதியா இருக்கிறது உனக்கு நல்லது ஜேசோனா, ஒரு பொண்ணு அவ விருப்பமே இல்லாம அவமானப்படுத்தி அடைச்சி வச்சிருக்க, இதெல்லாம் பெருமை நினைச்சிட்டு இருக்கே அப்படின்னு சொல்ல, மறுபடியும் அவன் அதேதான் சொல்றான். ஒரு காமனர் பொண்ணு நோபல் பையன் செலக்ட் பண்ணிருக்கானா, அதுக்காக அவன் சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்ல, நம்ம பயா தெரசா நீ எப்பவுமே இப்படிதான், ஒரு பொருள் வேணும்னு நீ முடிவு பண்ணிட்டேன்னா அந்த பொருள் அழிச்சாவது அதை அடையணும் தான் யோசிப்பேன், அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவல அப்படின்னு சொல்ல, ஆமா இதுல என்ன தப்பு இருக்கு நான் பண்றதுல அப்படின்னு சொல்லி நக்கலாவே கேட்டுட்டு, நான் என்னோட ஃபியூச்சர் ஒய்ஃப்க்கு அவ எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது மூஞ்சிலே ஒரு குத்து விடுறா நம்ம பயா தெரசு. பீட்டோ ஜேனோ வாயடிச்சு போய் பார்க்க, பீட்டர் இந்த பரதேசியை இழுத்து பூடி தப்பிக்காத மாதிரி அப்படின்னு சொல்ல, நம்ம பீட்டரோ பிடிக்கிறான். அவனா என்னது என்னால அசைய முடியல அப்படின்னு சொல்லி ரத்தத்தோட பாக்குறான். நம்ம பயா தெரஸ் பாரபட்சம் பார்க்காம அவனை போட்டு சம அடிக்கிறான். அவன் ஐயோ அம்மானு கத்துறான். நான் வழியில அப்படியே மூஞ்சி கிஞ்செல்லாம் உடைச்சி வலிக்குது, நிறுத்து அவன் கண்ணுல தண்ணியா வருதா. நம்ம பயா தெரசும் வலிக்கிறதா, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இப்படிதானடா இருக்கும், உன்னால மத்தவங்க அனுபவிச்ச வழியெல்லாம் பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப கம்மிடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காளாம். அப்போ ஒரு கை நம்ம பயா தெரசை பிடிச்சி தள்ளுது. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு பார்த்தா அவங்க அப்பா தான் பயங்கர ஃபியூரியஸா நின்றுகிட்டு இருக்காரு. அவங்க அம்மாவா அவங்க அண்ணனை பிடிச்சிட்டு, இவளுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, எப்படி போட்டு அடிச்சிருக்கா பாருங்க, உனக்கு எவ்வளவு தைரியம் டி அப்படின்னு சொல்லி கத்த, அவனா அம்மா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கானா. நம்ம பயா தெரசா அதெல்லாம் இவனுக்கு நீங்க சொல்லி கொடுத்துருக்கணும், ஒழுங்கா சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா இந்நேரம் இவன் இந்த மாதிரி பரதேசி பண்ணாடி ஆயிருக்க மாட்டான்ல அப்படின்னு சொல்ல, முன்னாடி ஓவரா பேசுற அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல வரும்போது, அப்புறம் நான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷனல் ஆகுறா. மனசுல இருக்கிற வலி அந்த வார்த்தையில தெரியுது. நீங்க என்ன உங்க பொண்ணா பார்க்கணும்னு அது மட்டுமே போதும்னு நினைச்சேன். சின்ன பொண்ணா இருக்கும் போது நான் இன்னும் நல்லா பெட்டரா இருந்தா நீங்க என்ன பெருமையா பார்ப்பீங்க, என்ன லவ் பண்ணுவீங்க அப்படின்னு நினைச்சேன். எனக்கு எல்லாமே தேவையானது நீங்க அட்லீஸ்ட் அண்ணனை லவ் பண்ற அளவுக்காவது என்னையும் லவ் பண்ணுவீங்கன்னு எவ்வளவு நாள் ஏங்கி போயிருப்பேன் தெரியுமா. பட் உங்களுக்கு அதுவே கஷ்டமா இருந்துச்சு. நீங்க பெத்த பொண்ணுக்கு அன்பு செலுத்தவே அழுதுகிட்டே இவ்வளவு நாள் மனசுல இருந்தது எல்லாத்தையும் வெடிச்சு தள்ளுறா. மனசுக்குள்ளேயே அவளுக்கு நம்ப பேசல அப்படின்னு தெரியுது. இப்ப இல்லைனாலும் எப்பயாவது ஒரு நாள் நம்ம பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி என் மேல பாசமா ஓடி வருவீங்கன்னு கொஞ்சம் எண்ணத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ரொம்ப எமோஷனலான டாக்க பேசி முடிக்கிறா. பட் இதுக்கு மேல நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டேன், உங்ககிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்பிட்டு, நான் இப்ப எப்படி வாழ்றேனோ சந்தோஷமா அதே மாதிரி கடைசி வரைக்கும் நீங்க எல்லாமே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தைரியமா போறாளா. சோ ஜீனும் பாக்குறா, ஓகே இவங்க நம்மள மாதிரி தான் ஃபீல் பண்ணியிருக்காங்க, நம்மள மாதிரியே தான் இவங்களும் வாழ்ந்திருக்காங்க, நானும் இப்படி தான் எல்லாத்து மாதிரியும் வெறுப்பாய் ரொம்ப டயர்டாகி வாழ்க்கை வாழத்துக்கே விருப்பம் இல்லாம ஆகிட்டேன். ஒரிஜினல் பயா தெரஸ் எப்படி டேபிள்ல முட்டிட்டு உட்காந்துட்டு இருப்பா, அவளும் இந்த மாதிரி ஹோப் இல்லாம தான் செத்தா. அந்த சீன் போகுது. அப்புறம் பயா தெரஸும் நம்ம ஜெயினும் பேச உட்காந்துருக்காங்க. அதுக்கு ஜெயினும் என்னை காப்பாத்துறதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி, நீங்க இல்லைனா அப்படின்னு சொல்ல வர, இல்ல உன்னை காப்பாத்துறது என்னோட கடமை ஜெயின் அப்படின்னு சொல்ல, சரி பீட்டர் எங்க இருக்கான், அவன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, பீட்டர் ஒரு தடவை பார்த்துட்டு அப்படியே எழுந்து, ஜெயின் நான் பண்றது ஒரு
2 கண்ணாலையும் பாரு, அப்பதான் நீ நம்புவ அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நம்ம பீட்டர் கிட்ட போய் நிக்கிறான். பீட்டர் என் பாடியை ப்ரொசஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல நம்ம பீட்டர் கல்லை விட்டுருது. என்ன கிரேஸ் சொல்றீங்க? இல்ல இல்ல என்னால அதை பண்ண முடியாது, உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்ல, நீ தானே சொன்ன அவளால உன்னை பார்க்க முடியலன்னு, உன்னோட இன்விசிபிள் மோட ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்க, இருந்தாலும் இதை தவிர இப்போதைக்கு வேற சொல்யூஷனே இல்லை அப்படின்னு சொல்ல, பட் இது மட்டும் கிரேஸ்க்கு தெரிஞ்சுட்டா அவர் கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி அவன் பதற ஆரம்பிக்க நம்ம பயாத்ரேசா ரொம்ப ஃபியூரியஸோட, இப்போ உனக்கு அவகிட்ட எதுவும் சொல்ல வேணாமா, அவளை நீ இப்படியே வந்து துரத்தி விட போறியா, ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படின்னு சொல்ல பீட்டர் அப்படியே ஸ்டக் ஆயிடான். அவனுக்கும் புரியுது இது தவிர வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி கிரேஸ் இந்த ஒரு தடவை அப்படின்னு சொல்லி ஒத்துக்கான். அப்புறம் நம்ம பயாத்ரிஸோட உடம்ப ப்ரொசஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜேனா இங்க நடக்கிறது எதுவுமே புரியாம கிரேஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட நம்ம பயாத்ரிஸ் திரும்பி பார்க்கறா. பார்த்தா அவளுக்குள்ள பீட்டர் இருந்து ஜெயின் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஜேனுக்கு நல்லாவே தெரியுது அது பீட்டர் தான். அவனும் இது நான் தான் ஜெயின் அப்படின்னு சொல்லி சொல்றான். நம்ம ஜேன் அப்படியே பார்த்துக்கிட்டே தலை குனிறா. கண்ணுல இருந்து தண்ணியா போட்டுது. உண்மையை சொல்லணும்னா எனக்கு தெரியும் இறந்துட்டுன்றதை என்னால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறான். நம்ம பீட்டருக்கு இப்பதான் புரியுது, ஒருவேளை ஜெயின் வந்து நான் இறந்துட்டேன் அப்படின்றத அக்செப்ட் பண்ணாதனாலதான் இவ்வளவு நேரம் அவ கண்ணுக்கு நான் தெரியாம இருந்தனா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம பயாத்ரிஸ் உடம்ப விட்டு வெளியே வந்துடுறான். நம்ம பயாத்ரிஸ் அப்படியே விழுந்து கிடக்குறாளா. இப்போ உன் கண்ணுக்கு நான் தெரியறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, தெரியற, அப்ப நீ உண்மையிலே இறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஜெயின் நான் வந்து அப்படின்னு சொல்றதுக்குள்ள ஏன் என்னை தேடி நீ வரவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதே கோபத்தோட அவன் முன்னாடி வேகமா நடந்து வரான். எல்லாரும் சொன்னாங்க தெரியுமா, நீ செத்துட்ட, நீ வேற ஒருத்தனை தேடிக்கோ, அவன் வரமாட்டான். ஈவன் அந்த புறம்போக்கு கூட சொன்னான். ஒவ்வொரு தடவையும் என்னை தொட்டு பயங்கரமா என்னை அரெஸ்ட் பண்ணும் போதும் இருந்தாலும் நான் எப்படி சொல்றதுக்குள்ளேயே வீட்டோட கண்ணுல இருந்து வரைகிற கண்ணீர் தரையில படுது. சாரி, ரியலி சாரி, நான் வந்து என்னை மறந்துட்டு சந்தோஷமா வாழணும் அப்படின்னு தான் நினைச்சேன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணுல இருந்து தண்ணியா கொட்டுது அவனுக்கு. நம்ம ஜேனா எது எனக்கு சந்தோஷம், நான் தான் முடிவு பண்ணணும் பீட்டர், என்னோட டெசிஷன் தானே அப்படின்னு சொல்லி கேட்க அவனுக்கு அதுக்கும் மேல முடியல. விக்கி அழறான். ஜேனும் வந்து நீ கவலைப்படாத, நீ நினைக்கிற மாதிரி நான் ரொம்ப வீக்னா இல்ல, நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு சரி. அவன் கண்ணை தொடச்சிக்கிட்டே நான் இப்போ உன்னை இப்படி பார்த்ததுலயும் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி அழறா. அவனும் பயங்கரமா அழறா. அப்ப அவளும் சொல்றா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரோட இவ்வளவு வருஷம் கஷ்டமும் அந்த ஒரு நிமிஷத்துல ஆறுதல் படுத்தி தீர்த்துக்கிறாங்க. ஸோ அதோடவே இந்த சாப்டர் முடியுது. ரொம்ப உருக்கமான சாப்டரா இருந்தது. ஒவ்வொருத்தங்களோட வழியை பத்தியும் நமக்கு சொன்னாங்க. இப்போ 2வது சாப்டர்ல நம்ம பயாத்ரிஸ் பெட்ல கண் முழிச்சு பாக்குறான். நான் எங்க இருக்கேன் அப்படின்ற வழக்கமான கேள்வி கேட்க நம்ம ரஸ்லானா முழிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ரஸ்லான் அப்படின்னு ஷாக்கா எழுந்துக்க, நீ எழுந்துக்காத, உன் உடம்பு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, ஸோ நீ வந்து கோஸ்ட்டை ப்ரொசஸ் பண்ணியிருக்க, இப்படி முன்ன பின்ன அனுபவம் இல்லாம ஒரு கோஸ்ட் டைரக்டா உடம்புலலாம் ப்ரொசஸ் பண்ண விடக்கூடாது, இனிமேல் அதை செய்யாத அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டே சொல்ல, நம்ம பயாத்ரிஸா கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அப்படி செய்ய சொன்ன பீட்டர், அவனை எதுவும் பனிஷ் பண்ணிடாதீங்க ஹெல்த்தியோட பெட்ஷீட்டை போத்திக்கிட்டே சொல்லவும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே அந்த ரூமே சைலண்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ரஸ்லானா சரி இரு, நான் போயிட்டு உனக்கு சர்வன்ஸ் கிட்ட சொல்லி குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி எழுந்து போகும்போது பின்னாடி இருந்து ஏதோ ஒன்று தடுக்குது. ரஸ்லானா அப்படி ஷாக் ஆகி பார்க்க நம்ம பயாத்ரிஸ் தான் அவன் துணியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு ஐம் ரியலி சாரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே பேசுறா. நான் வந்து ரொம்ப கவனக்குறைவா இருந்துட்டேன், உன்னோட ஃபீலிங்ஸை பத்தி யோசிக்கல தான், ஏன்னா நான் உனக்கு வந்து எது நல்லதோ அதை நான் உனக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் நம்பிட்டேன். பட் அப்படின்னு சொல்ல நம்ம ரஸ்லானும் அவளையே பாக்குறான். என்ன மன்னிச்சிடு ரஸ்லான் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை போல அழறாளா. உடனே அவ கண்ணில் இருந்த கண்ணீரை ரஸ்லான் தொடச்சி விடுறான். பயாத்ரிஸ் அப்படியே கண்ணில் இருந்து வழியிற தண்ணியோட பார்க்க ஏன் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இனிமே திரும்ப பண்ண மாட்டேன்ல அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம பயாத்ரிஸா நான் இனிமே அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல சரி என்ன சொல்லிட்டு அவளோட மிச்ச கண்ணீரையும் தொடச்சி எடுக்கிறான். நான் லவ் பண்ற மாதிரி நீ என்ன லவ் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை, எனக்கு உன் கூடவே இருக்கணும், எனக்கு நீ உனக்கு நான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் உன் பக்கத்துலேயே இருந்தா எனக்கு போதும் அப்படின்னு சொல்ல பெட்டுக்கு கீழே முட்டி போட்டு இருக்க பயாத்ரிஸும் கண்டிப்பா அப்படின்னு சொல்றா. ஸோ அங்கேயே 2 பேரும் மனசு விட்டு பேசி எப்படியோ அவங்க சமாதானம் ஆயிடுறாங்க. மறுநாள் காலையில பயாத்ரிஸும் வெளியே வந்து பீட்டரை கூப்பிட்ட, பீட்டரோ என்ன கிரேஸ் எழுந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதெல்லாம் எழுந்துட்டேன், சரி ஜெயினுக்கும் உனக்கும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஜெயின் போயிட்டா அப்படின்னு பீட்டர் சொல்றான். பயாத்ரிஸ் புரியல அப்படின்னு சொல்லி பார்க்க பரவாயில்ல இட்ஸ் ஆல்ரைட் அப்படின்னு சொல்றானா. அதுக்கு பயாத்ரிஸோ ஐசி அப்படின்னு சொல்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவ ரொம்ப ஸ்ட்ராங், எங்க இருந்தாலும் அவ ரொம்ப நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரிலீஃபா இருக்கான். அவளுக்கும் அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கண்டிப்பா அவ எங்க இருந்தாலும் நல்லா தான் இருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பயாத்ரிஸையும் சொல்றா. அப்போ பீட்ரோ ஒரு ஆர்டிக்கலை காட்டி நீங்கள் இதை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு எதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயாத்ரிஸும் பார்க்குறாளா. தோ இதுதான் அந்த பரம்போக்கு இருக்கால, அவனே போயிட்டு போலீஸ் கிட்ட கெஞ்சி கூத்தாடி என்னை ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கன்ஃபர்ஸ் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்ல அந்த இடியட்டா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி இவான் வரான். கிரேஸ் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அவனும் வந்து ஓ நீங்கள் இதை பார்த்துட்டீங்களா, என்னோட ஆர்டிக்கலை படிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அப்படின்னு சொல்லி நம்ம பயாத்ரிஸ் திரும்பி பார்க்குறாளா. இதுதான் ஒன்று அப்படின்னு சொல்லி கை காட்டி வர காட்டுறானா. என்னது இந்த புறம்போக்கை பற்றினதாச்சு இது அப்படின்னு சொல்லி
கேட்க அப்போ இவனும் சொல்கிறான், உங்கள் பிரதர் ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன், அது கூட நான் பேசுனதுல டைம் போனதே தெரியலப்பா அப்படின்னு சொல்லி சர்க்காஸ்டிக்காக சொல்கிறான். நம்ம பயாத்தரிஸ் புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சிருச்சு நல்ல வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாளா. இவனும் சந்தோஷமா தேங்க்யூ அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறான். அப்படியோ இவ்வளோ ரகலையும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பயாத்தரிஸும் ரஸ்லானும் நாட்டுக்கே ரிட்டர்ன் வந்துடுறாங்க. வந்ததுமே பயாத்தரிஸ் ஐயோ இங்கே ரொம்ப குளிராக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறா. நம்ம ரஸ்லான் தான் பின்னாடி இருந்து இந்த கோட்டை போட்டுக்கோவா அப்படின்னு சொல்லி அவளுக்கு அந்த கோட்டையும் போட்டு விடுறான். தேங்க்யூ ரஸ்லான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எக்கச்சக்க வேலை வந்து குவிஞ்சு கிடக்கும், 2 பேரும் சேர்ந்து நம்மளோட பெஸ்ட்டை கொடுப்போம், சீக்கிரம் முடிப்போம் ஏறப்பாய் சொல்றாலாம். நம்ம ரஸ்லானும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே சரி பையா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறானா. ஸோ அதுக்கு அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவள் டெஸ்கில் உட்கார்ந்து பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. சில பேப்பரோட ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படின்னு வெறுப்பாய் டேபிள்லேயே படுத்துடுறான். என்னது இது, நாளுக்கு நாள் நாட்டு சைடில் வாழ்றதுக்காக வர ஆளுங்க ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே போறாங்க அப்படின்னு சொல்ல அப்போ ஃபிலிக்ஸ் வராரு. நீங்க ரொம்ப வந்து டயர்ட் ஆயிட்டீங்க போல இருக்கு, ஸோ கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாராம். நம்ம பயாத்தரிஸும் ஆட்டம் சீசனே முடிய போதே, எப்போ நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சு வைக்க போறோம்னு தெரியலே நம்ம அப்படின்னு சொல்ல ஃபிலிக்ஸும் வந்து ஆமா இப்போதான் எனக்கும் ஞாபகம் வருது, இந்த டே ஆஃப் ஸ்பிரிட்ஸும் கிட்ட வந்துகிட்டு இருக்குல்ல அப்படின்னு சொல்ல என்னது என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா கிரேஸ் இது தெரிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நார்த்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் அதாவது வின்டருக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் அதான் லாஸ்ட் ஆட்டம் சீசன். அப்போ வந்து இறந்தவங்கெல்லாம் அவங்களோட அன்பானவங்களை தேடி வருவாங்க. ஸோ பூக்கள்லாம் அவங்க கரெக்டாக வரணுன்றதுக்காக எல்லோ பூக்கள்லாம் போட்டு வழியை டெக்கரேட் பண்ணுவாங்க. சில பேர் கோஸ்ட் வேஷம் போட்டுக்கிட்டு அவங்களுக்கு எம்பாரஸ்டாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஃபெஸ்டிவலை ஹோல்ட் பண்ணுவாங்க, அதுவும் டவுனோட மிடில் அப்படின்னு சொல்ல கிட்டத்தட்ட ஹாலோவின் பார்ட்டி மாதிரி தான். அவளும் வந்து ஓ பார்த்தீங்களா ஃபெஸ்டிவலை வச்சு நம்ம எப்படியாவது எக்கானமியை பூஸ்ட் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக இப்போ தான் வந்து ஆர்ட் ஸ்ப்ரிங்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண போகிறேன், இந்த வெதருக்கு பர்ஃபெக்டாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாளா. ஃபிலிக்ஸ் வந்து இந்த ஹோல்டு மேனுக்கு வந்து நீங்கள் இந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க கிரேஸ்குள்ள அப்படின்னு நினச்சி சொன்னேன், பட் நீங்கள் என்னை விட ஒரு ஸ்டெப் எப்பவுமே மேலே தான் இருக்கீங்க கிரேஸ் அப்படின்னு சொல்ல நம்ம பயாத்தரிஸ்கா அப்படியே எம்பாரஸ்ட் ஆகிடுது. ஆனால் இங்கே நிறைய வேலை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்லாம் பார்க்குறாலாம். அவரும் வந்து நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்ல பயாத்தரிஸை கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்படியே வைக்கப்பட்டுக்கிட்டு பரவாயில்ல அப்போ வந்து நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன் அந்த டேவை அப்படின்னு சொல்லி நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நல்லா என்கரேஜ் பண்ணுறாரா இவங்களை. அப்புறம் போகும்போது தான் அவருக்கு ஞாபகம் வருது, ஓ ஆமாம் அந்த டே அப்போ வந்து சில அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சில பேர் அது ஒரு கோஸ்ட் பண்ணுற வேலைன்னு சொல்லுவாங்க, சில பேர் அது அந்த நைட் வந்து ஒரு மிராக்கிள் நடக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ யாருக்கு தெரியும், உங்களுக்கு கூட ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க வாய்ப்பு இருக்குது கிரேஸ் அப்படின்னு சொல்லி இவரும் சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன் நீங்கள் பார்த்துக்காங்கன்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் பிலிப் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து இங்கே வந்து ரொம்ப நாளாக நான் ரஸ்லான் பிள்ளை தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது, இந்த ஃபெஸ்டிவலை எதிர்பார்த்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக ஐடியா பண்ணுறா. ஸோ அதோடவே இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த சாப்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்னும் ஒரு பெரிய சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் ரெடியாக இருந்துக்கோங்க. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே அந்த ஃபெஸ்டிவலை தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. பயாத்தரிஸும் வா செம்மையா இருக்குப்பா, பார்ட்டி ஃபுல் ஸ்விங்ல போயிட்டு இருக்கே சொல்லிட்டு வர நீ இங்கே தான் இருக்கியா பையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஸ்லானும் பின்னாடி ஓடி வரானா. எதையோ வாங்கிக்கிட்டு நம்ம பயாத்தரிஸை திரும்பி பார்க்குறான். அவன் கையில் இருந்த லாலிபாப்பை கொடுத்துட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்க ஓ தேங்க்யூ இங்கே ரொம்ப அதிகமான கூட்டமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்ல ஆமாம் இங்கே நிறைய பேர் இப்போ வந்து இசல் வார் போட்டதுனால ஷிஃப்ட் ஆகிட்டாங்கல்ல, ஸோ அதனால தான் அப்படின்னு சொல்ல ஹிஹி இதெல்லாம் என்னோட ஹார்ட் ஒர்க்குனால தான் அப்படின்னு நம்ம பயாத்தரிஸ் பெருமையாக சொல்ல நம்ம ரஸ்லானோ ஆமாம் பயா இல்லைன்னா எதுவுமே நடந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாளா. நம்ம பயாத்தரிசா ஐயோ நான் சும்மா தான் சொன்னேன் சீரியஸாலாம் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி வைக்கப்படுறான். நம்ம ரஸ்லானோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது ரொம்ப வித்தியாசமான ஃபீலிங்காக இருக்குது, நான் இது வரைக்கும் இந்த நாட்டை பாதுகாக்கணும்னு மட்டும்தான் நினச்சேன், பிளேஸ் எப்படி மாற்றணும்னு நினச்சதே கிடையாது, ஆனால் இப்போ பார்க்கும்போது இந்த டெவலப்மெண்ட்டும் ரொம்ப நல்லாவே இருக்குது, நான் நினச்சதை விட ரொம்ப நல்ல ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்ல நம்ம பயாத்தரிஸும் நீ ஏன் இந்த நாட்டை டெவலப் பண்ணவே நினைக்கல அப்படின்னு சொல்லி கேட்க நான் கான்ட்ராக்ட் போட்டு என்னோட டைட்டில் வாங்கும் போது நீங்கள் ஜஸ்ட் ஒரு டியூக்காக இருந்து உங்களோட வேலையை செஞ்சால் போதும் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல அப்போ கான்ட்ராக்டில் இதை டெவலப் பண்ணுறதை பற்றி எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை நான் வந்து புக்கில் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா என்னென்ன டியூட்டிஸ் இருக்கும் எப்படி நடந்துக்கணும்னு அப்படின்னு சொல்ல நம்ம பயாத்தரிஸ் சிரிக்க ஆரம்பிக்கிறா. என்ன நீ ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இது படித்தா போதும் இவ்வளோ மார்க் எடுத்து பாஸ் ஆகிடலான்ற மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரா. நான் காலேஜில் கூட அப்படிதான்ப்பா இருந்தேன் அப்படின்னு சொல்கிறானா. ரியலி அப்படின்னு சொல்லிட்டு கெக்கு பக்குன்னு சிரிச்சிட்டே நீ உண்மையிலே ரொம்ப ரொம்ப வெகுளியானவன் ரஸ்லான். சரி அதெல்லாம் இருக்கட்டும் உன்னோட ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க சொல்ல முடியாமல் திருன்னு முழிக்கிறானா. நான் பார்த்துட்டு ஓ அப்போ இதுவும் ஒரு சீக்ரெட்டா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமான்னு சொல்கிறான் ரஸ்லானும். சரி இப்போ நான் சில கொஷின்ஸ் கேட்கணும், ஆனால் ஆமாம் இல்லைன்றதை மட்டும் சொல்லணும், வேறு சில இதெல்லாம் சேர்த்து கேட்கணும் அப்படின்னு சொல்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஸ்லானும் தாராளமாக ஒத்துக்கிறான்.
அப்போ நம்ம பயாத்தரிசம் நீ ஹியூமன் இல்லை தானே அப்படின்னு சொல்லி பட்டுன்னு கேட்டுடுறாளா. நம்ம ரஸ்லானுக்கு அப்படியே ஆச்சரியமாயிடுது, வார்த்தையே வரலையா. நீ இந்த அளவுக்குலாம் ஷாக் ஆக வேணாம், அதை நான் உன் கூட இருக்கும் போதே புரிஞ்சுக்கிட்டேன், நீ சாதாரண மனுஷன் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல நம்ம பயாத்தரிசம் சரி இப்போ நான் வந்து உன்னோட ஏஜை கெஸ் பண்ணவா அப்படின்னு சொல்கிறான். 2 பேரும் நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு வந்து ரஸ்லான் இல்லைன்னு தலையாட்டுறானா. அப்போ 500 அப்படின்னு சொல்கிறாளா. அதுக்கும் வந்து அவன் இல்லைன்னு தலையாட்டேன். சரி என்ன ஒரு 3000 வருஷம் இருக்குமா அப்படின்னு கிண்டலாக கேட்குறான். பட் ஆனால் ரஸ்லான் அதுக்கும் வந்து திருன்னு முடிக்கிறானா. என்ன உண்மையை கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஷாக் ஆயிட்டா. என்னது அப்போ 3000 வருஷமா, என்னடா நீ இவ்வளோ வருஷம் உயிர் வாழ்ந்திருக்கன்னு, நீ ஒன்றும் ஜோக் அடிக்கலையே அப்படின்றா. திடீர்னு பார்த்து எங்கேருந்து தான் கூட்டம் வந்துச்சுன்னு தெரியல. 2 பேரும் அப்படியே வந்து அலமோதி தள்ளுது. அவளும் என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்க்குறா. இவன் இங்கேருந்து ரஸ்லான்னு கத்த, அங்கே நம்ம ரஸ்லான் பயாத்தரிஸ் அப்படின்னு சொல்லி கத்த 2 பேருமே அப்படி இந்த கூட்டத்தில் நெரிசலில் மாட்டிக்கிறாங்க. பயாத்தரிசா எப்பட்றா இவ்வளோ கூட்டம் கரெக்டாக இப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்திலே அடி வாங்கி சிக்கி திணறி போயிட்டுருக்கா. கடைசியில் பார்த்தா ஒரு இடத்துல அவளை தள்ளியும் விட்டுடுறாங்க. அவள் எழுந்து பார்த்துட்டு நான் எவ்வளோ தூரம் தள்ளி வந்துட்டேன்னு தெரியல, இது என்ன பிளேஸ் இது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். பேசாம இங்கேயே நிப்போமா அப்படின்னு நினைக்கிறா. சரி அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போதான் அங்கே கவனிக்கிறா, அங்கே ஏதோ ஒரு லைட்ஸ் வச்ச மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு அதை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். வழியெல்லாம் பூவாக இருக்குது. என்னது இது, இப்படி ஒரு இடத்துல இப்படி ஒரு பேலஸ் இருக்கான்னு நல்லா ஜொலிக்கிற ஒரு பேலஸ் கிட்ட வந்து நிற்கிறான். அப்படியே அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் போதே எனக்கு ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் உள்ளே போய் பார்க்குறான். அங்கே பார்த்தா ஒரு நதி மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு, அதுலேயும் ஃப்ளவர்ஸ் இருக்குது. அப்படியே நடுவில் ஒரு ஸ்டாச்சு இருக்குது. நமக்கே தெரியுது இது யாரோட ஸ்டாச்சுன்னு. ஸோ அந்த ஸ்டாச்சு கிட்ட போய் நின்றுக்கிட்டு வா ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கே, இது என்ன ஒரு டெம்பிளா, இந்த ஸ்டாச்சு எனக்கு எப்படியோ கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அப்போ இவங்க பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, இது பியூட்டிஃபுல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேத்தரிஸ்க்கு கூஸ் பம்ப்ஸே ஆயிடுது. யாருடா அது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறா. இந்த டெம்பிள் வந்து சாமுவேல்னு ஒருத்தருக்கு வேலை செஞ்சது, அதுவும் இவர் தான் காட் ஆஃப் ஸ்வாடு, எல்லாரையும் அந்த டவர்ல இருக்கிறவர் அழிச்சவங்க, நான் வந்து இங்க ப்ரீஸ்டா இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இவர் தான் வந்து இந்த ஆல்மைட்டி காட் ஆஃப் ஸ்வார், கடவுளால் பூமிக்கு அனுப்பப்பட்ட மனுஷன், ஸ்வாடால எல்லாரையும் கொன்னாரு அப்படின்னு சொல்ல. பட் நீங்கள் ரொம்ப தடுமாறுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்ல நம்ம பயாத்தரிஸ் உஷாராகி யாருக்கு தான் வந்து தடுமாற்றம் இல்லை, மனுஷங்களாக இருந்தால் எல்லாருக்கும் தடுமாற்றம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சமாளிக்கும். இது சிம்பிள் ப்ராப்ளம் இல்லையே அப்படின்னு சொல்ல, உங்கள் சோல் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது, அதுவும் ஒருத்தவங்க கூட டேங்கில் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங் அப்படின்னு சொல்ல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயாத்தரிஸும் நகர்றால, நீங்கள் உங்களோட கஷ்டத்தை சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன கன்சர்னோ அதை நீங்கள் என்கிட்ட சொல்லலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு அவர்கிட்ட நெருங்கி வர டக்குன்னு பயாத்தரிஸ் வந்து இல்லை நான் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த தண்ணியில் விழுந்துடுறா. பார்க்க குட்டியாக இருந்துச்சு, ஆனால் போக போக ரொம்ப டீப்பாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்கா. பயாத்தரிஸ் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறா, இந்த தண்ணி ரொம்ப ஆழமாக இருக்குது, ஆனால் வித்தியாசமாக என்னால் இங்கே மூச்சு விட முடியுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஏதோ ஒரு ஃப்ளாஷ் லைட் மாதிரி அவள் கண்ணுக்கு முன்னாடி அடிக்குது. என்ன நடக்குது அப்படின்னு அவள் யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே கரெக்டாக லேண்ட் ஆயிடுறா ஒரு இடத்துல. அங்கே பச்சை பசேல்னு இருக்கா, எந்த இடத்துக்கு இப்போ வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சுற்றி பார்க்குறா. கரெக்டாக அவள் கண்ணில் வந்து மாட்டுறாங்க. பார்த்தா நம்ம ரஸ்லான் தான் நடந்து போயிட்டுருக்கான். இவ்வளோ ரஸ்லான் கூப்பிட்டு வரும்போது ரஸ்லான் இங்கே வாயே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஒரு குரல் கேட்குது. உடனே யாருடா இது அப்படின்னு சொல்லி நம்ம பயாத்தரிஸும் பார்த்தா அங்கே இன்னொரு பயாத்தரிஸ் வந்து இந்த பூனைக்குட்டியை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வராலாம். இதை விட்டுட்டாங்க போல இருக்கு, அபாண்டடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே எனக்கு கேட்ஸ்னாலே அலர்ஜி அப்படின்னு சொல்லி நம்ம ரஸ்லான் சொல்கிறானா. இதெல்லாம் நம்ம பயாத்தரிஸ் பார்த்துட்டு என்னடா இது, இவ தலைமுடி என்ன மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். அந்த பயாத்தரிஸும் போய் சொல்லாத, நீ மனுஷனே கிடையாது, உனக்கு எப்படி அலர்ஜி வரும். அதுக்கு ரஸ்லானும் வந்து இல்லை மனுஷங்களுக்கு மட்டும்தான் அலர்ஜின்னு இல்லை, கார்டுங்களுக்கும் இருக்குன்னு, நீ சொன்ன பள்ளி கூட ஓகேன்னு இப்போ என்னமோ இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாளா. அதுக்கு நம்ம ரஸ்லானும் வெக்கப்பட்டுட்டே இல்லை, நீ அந்த பூனைக்குட்டி இருந்தால் உன்னோட மொத்த அட்டென்ஷனை அதுக்கு தானே கொடுப்ப அப்படின்னு சொல்ல. இப்போ பார்க்குற பயாத்தரிஸ்க்கு அப்படியே ஒரு மாதிரி ஹர்ட்டிங் ஆகுது. அப்போ வந்து அவளும் கேட்குறா, என்ன நீ போயும் வந்து ஒரு பூனைக்குட்டியோட ஜெலஸ் ஆகுறியா அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப க்யூட்டா ரஸ்லான் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறான். நம்ம ரஸ்லானுக்கு ஃபர்ஸ்ட் ஷாக்காக இருந்தாலும் அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே அவளை இழுத்து அவள் நெத்தியில கிஸ் பண்ணுறான். 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக லவ் பண்ணிட்டு இருக்காங்க, ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இப்போ இருக்கிற பயாத்தரிஸ் ரொம்ப ஷாக்கோடு பார்த்துக்கிட்டு இருக்கா. அதோடவே இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த எபிசோட் ரொம்ப ரொம்ப ட்விஸ்டாக இருந்திருக்குல்ல. அடுத்த எபிசோட் இன்னும் சூப்பராக இருக்குது. அது என்னன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். கொஞ்சம் லேட்டாக தான் போடுறேன், கொஞ்சம் இஷ்யூஸ் மன்னிச்சுக்கோங்க.